ஹலோ கண்மணி, சொல்லுமா. பரீட்சையெல்லாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதியிருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி அனுப்பவா? இல்லைம்மா, நான் சென்னைக்கு போகிறேன். சென்னைக்கா? எதுக்குடி? நீ தான் முடிவு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, முடிவு பண்ணிட்டேன். லண்டன்ல போய் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண போகிறேன். என்னங்க, இங்க வாங்க. என்ன? உங்க செல்ல பொண்ணு நம்ம தலையில கள்ள தூக்கி போட்டுட்டு லண்டன் கிண்டன்னு படிக்க போறாளாம். இந்தாங்க, என்னன்னு கேளுங்க. கண்ணம்மா, அப்பா, என் மேரேஜ் லைஃபை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. சரிம்மா, அதெல்லாம் வீட்டில் வந்து பேசிக்கலாமே. நீ முதல்ல வீட்டுக்கு வாமா. உன் விருப்பத்துக்கு மாற இங்க ஏதாவது நடந்திருக்கா? இனிமே நடக்கும்பா. நான் லண்டன்ல கோர்ஸ் முடிச்சிட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வரேன்ப்பா. திடீர்னு லண்டன் போறேன்னா உன்னால தனியா எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? முடியும்பா. ரோஹித் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொல்லியிருக்கான்ப்பா. ஃபர்ஸ்ட் சென்னையில ஒரு ஜாப், தென் ஸ்பான்சர்ஸ் பிடிச்சு லண்டன். அப்பா அப்பா, அசோக் பில்லர் உதயம் தியேட்டர்ல இறங்குங்க. The subscriber cannot be reached at the moment. Please try again later. The subscriber cannot be reached at the moment. Please try again later. என்ன இது? சென்னைக்கு வா பிக்கப் பண்றேன்னு சொன்னா, இப்போ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். The subscriber cannot be reached at the moment. The subscriber cannot be reached at the moment. ஒரு நிமிஷம் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் தெரியுமா? வாடின்னு சொல்லிட்டு வந்து இறங்கினதும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எஸ்எம்எஸ் வந்தா எப்படி இருக்கும்? இப்படி பண்ணுவான்னு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். பட் நான் இதை எதிர்பார்த்தேன். நீ ரோஹித்துக்காக சென்னை வருவேன்னு. எதுக்கு இந்த ட்ரிப்? ஃபார் மை ப்ரொஃபஷன். லண்டன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணணுங்கிறது என் ஆசை. நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது என் பேரண்ட்ஸ் ஆசை. ஸோ ஐ ஹேட் எ டிஸ்கஷன் வித் ரோஹித். சென்னை வந்துடு, லண்டன் போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா வந்துட்டேன். ப்ரொஃபஷனுக்காக என்ன மாதிரியே நீயும் பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். ஐயோ, உங்களை மாதிரியெல்லாம் என்னால் வர முடியுமா டாக்டர்? ஐ நோ யுவர் கெப்பாசிட்டி. என்னை விட நீ ஒரு பெரிய டாக்டரா வருவ. சிக்க மாட்டேங்கிறான். யாரு? ரோஹித் தான். கிடைச்சா கிழின்னு கிழிச்சிருவேன். ரோஹித் வர வரைக்கும் நீ தாராளமா என் வீட்டில் தங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இட்ஸ் ஓகே. ஜாகிங்கா? யா. எத்தனை லேப்ஸ் ஓடுவீங்க? 5 கிலோமீட்டர்ஸ். வாவ். Make yourself comfortable at home. Thank you. டாக்டர், this is ரோஹித். எப்படி இருக்கான்? போட்டோல நல்லா இருக்கான். அப்போ நேர்ல நல்லா இல்லையா? Are you in love with him? No chance டாக்டர். Well, let's wait and see. அம்மா, என்ன மெசேஜ் பண்ணிட்டு இருக்க? இமீடியட்டா என் செல்லுக்கு கால் பண்ண சொல்லியிருக்கேன். Good. சொல்லுற சூரி. டாக்டர், அந்த அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ்லாம் வந்துச்சா? வந்துச்சு. என்ன டாக்டர், எல்லாத்தையும் கரெக்டாக அமைச்சிருக்கேன். நான் செக் பண்ணி சொல்றேன். நல்லா இருக்கும். Use it, you carry on. Give me 5 minutes. ஓகே டாக்டர்.
மாட்டினடா மவனே. ஹலோ கண்மணி. என்னடா நினைச்சிட்டு இருக்க? சாரி, என்னால வர முடியல. அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன். நேத்தே சொல்லிருக்கலாம்ல. நைட் 1 o'clock தான் எனக்கே தெரியும். சரி, டிராவல்ல உன்னை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அப்படி என்ன மண்ணாங்கட்டி சிச்சுவேஷன்? அப்பா சீரியஸ். அதான் நான் திட்டக்கூடாதுன்னு போய் சொல்றியாடா? நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? ரோட்ல நிக்க வச்சிட்டியேடா. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? I'm really sorry. உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் 1 weekல வந்துடுறேன். 1 வீக்கா? நீ வா மகனே, உனக்கு இருக்கு. ஓகே ஓகே ரிலாக்ஸ். ஆமா, இப்போ நீ எங்க இருக்க? திரும்பி போயிட்டு இருக்கேன். கண்மணி அப்படி ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டா. ஐ நோ அபவுட் யூ. சொல்லு, எங்க இருக்க? டாக்டர் வீட்ல. டாக்டரா? டாக்டர் சத்யமூர்த்தி ரத்னவேல். நல்ல வேளை, தற்செயலா அவரை பார்த்தேன். கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு டென்ஷன்? ஃப்ரீயா இரு. நான் 1 வீக்ல வந்துடுறேன். ஓகே, நம்ம பிளான் படி எல்லாம் சரியா நடக்கும். அது வரைக்கும் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் சென்னை. ஹே, டாக்டர் ரொம்ப நல்லவர். ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம். ஓகே, பாய், டேக் கேர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சொல்லுங்க. இவன் எங்கள் பையன் வினோத், 10th ஸ்டாண்டர்ட், கிளாஸில் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டான். சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணானா? ஆமா டாக்டர். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? 5 minutes. Hi, I am Dr. Satyamurthy. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆனால் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? நானும் உன்ன மாதிரி தான் 10th ஃபெயில். ஒரு சப்ஜெக்டில் இல்லை, 3 சப்ஜெக்டில். தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. டாக்டர்ஸ் என்னை காப்பாற்றிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் ரியலைஸ் பண்ணேன் நான் செஞ்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு. நான் செத்து போயிருந்தா இவ்வளோ பெரிய டாக்டராக இருந்திருக்க முடியுமா? உன் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பேரண்ட்ஸ். முதல்ல அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். இது மேஸ், இட்ஸ் அ பிரெயின் கேம். என் ரெக்கார்டு 1 minute 30 seconds. உன்னால் என் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியுமா? சேலஞ்ச். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். நாட் பேட். என் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கேன். 1 minute and 29 seconds. வெரி இம்ப்ரெசிவ். சாரி, சார் வினோத் பேரண்ட்ஸ் வெளியில் இருக்காங்க, உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். முடியாதுங்கிற பயமோ எண்ணமோ உனக்கு வரக்கூடாது. ஃபெயிலியர் இஸ் த கீ டு சக்ஸஸ். முயற்சி செஞ்சா முடியாதது எதுவும் இல்லை. டாக்டர் வரலாமா? பேரண்ட்ஸ். கம் இன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சில மெடிகேஷன்ஸ் கொடுத்தா போதும். ஓகே டாக்டர். சூரி பார்த்துப்பா. சரி. சூரி, சார். உங்களுக்கு ஃபைல் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ டாக்டர். வினோத், where there is a will, there is a way. தேங்க்யூ டாக்டர். டாக்டர். குட் மார்னிங் கண்மணி. வெரி குட் மார்னிங் டாக்டர். எழுந்தாச்சா?
அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கெட் ரெடி. ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே டாக்டர். You are so handsome. சூப்பர். என்னங்க கொஞ்சம் பிரியா கொஞ்சம் யூனிஃபார்ம் போட்டு விடுங்களேன். என்னங்க எங்க இருக்கீங்க? என்னால முடியாது. நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். நான் ஸ்மார்ட்டா இருந்தா பிடிக்காத. இப்போ என்ன? நீங்க ஆபீஸ் போகல 1 மணி நேரம் இருக்குல்ல. நான் அர்ஜென்ட் ஆபீஸ் போணும். குழந்தைகளை நீயே கிளப்பி விடு. அம்மா நாங்களே ரெடி ஆயிட்டோம். இது என்ன அலங்கோலம்? என்னடா இது? பாத்தீங்களா? சரி அப்ப குழந்தைகளை நீயே ரெடி பண்ணா அதான் கஷ்டமான வேலை. அவ துணியத காய போட்டு போங்க. நான் ஏதாவது வேலை செஞ்சா ஆகணுமா? செஞ்ச என்ன தப்புன்ற? செய்யலனா உனக்கு கோவம் வருமா? தெரியுதுல. புடிங்க. ஆபீஸ் போறதுக்குள்ள 1000 வேலை வச்சு. என்னது? போறேன்னு. இல்லனா பொளந்துருவேன். மாதவ் நீ அழகா பிறந்து ஓ குட்டமா? ஐயோ இப்படி ஆட்டி பிடிக்கிறாளே அவளை. யாருடா இது? புதுசா ஒரு பொண்ணு. மாதவ் அட்டாக். ஒட்ட கருவாடு. என்னாச்சு? Where is water Karwad? யூத் லைஃப்ல இதெல்லாம் சகஜமப்பா.